மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் விவரங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 நாள் மாநில குழு கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு டி நகர் கட்சி அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் PV ராகவலு, மாநில செயலாளர் G ராமகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாநில குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், கூட்டணியின் செயல்பாடுகள், தமிழக அரசியலின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கூடிய பின்னடைவுகள் குறித்தும் 25 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மாநில குழுவில் விவாதிக்கப்பட்டு அதற்கான அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாநில குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மாநில குழுவுடன் விவாதிக்கப்பட்டு அதற்கான அறிக்கை அரசியல் தலைமை குழுவில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதேபோன்று கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள், தமிழகத்தில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் முன்னெடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. அதேபோன்று தமிழக அரசின் பல்வேறு நிலவரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ராஜ்.